எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேசலாம்னு நினைக்கிறது இந்த புத்தகம் எதி தத்துவத்தில் கணிதல். எதி வந்து குரு நித்திய சைத்தன்ய எதி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாராயண குரு அத்வைதம் மரபு சார்ந்த கேரளாவில் வந்தவங்க தான் நாராயண குரு. அவங்களோட சீடர் நடராஜகுருவோட சீடர் தான் நித்திய சைத்தன்ய எதி. ஸோ இவங்க எழுதின கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த நூல். இதை வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அதுல ஒரு கட்டுரை தான் இருப்பும் அறிதலும். இருப்பும் அறிதலும் அப்படிங்கிற கட்டுரை. இந்த கட்டுரையை தமிழ்ல மொழிபெயர்த்தது ஜெயமோகன் அவர்கள். ஸோ இந்த கட்டுரையை பத்தி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்படையில் நித்திய சைத்தன்ய எதி ஒரு அத்வைதி. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ தரப்புகளில் ரொம்ப மிக சிறந்தது இந்த பிரபஞ்சத்தோட தோற்றம், அதை பற்றின அதன் இயக்கத்தை பற்றி ஓரளவுக்கு நெருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு தத்துவ தரப்புனா அது அத்வைதம் தான். ஸோ இந்த இதில் நாராயணகுருவோட ஒரு பாடல் அத்வைத பாடல். அந்த பாடலை வந்து பாடலுக்குரிய விளக்கத்தை குரு நித்திய சைத்தன்ய எதி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, பொருள் முதல்வாதத்திலிருந்து தொடங்கி முறநிலை பொருள் முதல்வாதம் வந்து அது வழியாக கருத்து முதல்வாதம், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு அதுல இருந்து அந்த பாடல் வந்து எப்படி உலகத்தோட இயக்கத்தை இருப்பையும் அறிதலையும் பத்தி பேசுது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை ஆரம்பிக்கிறேன். எங்க ஸ்ட்ரக்கா என்னென்ன கண்டுக்காதீங்க. அப்போ நம்ம மனுஷனோட அறிவு, விருப்பம், இந்த ரெண்டுமே இந்த பிரபஞ்சத்தை வந்து எந்த விதத்திலையும் எப்படியும் பாதிக்கிறது கிடையாது. நம்ம இங்க இருக்கோம், நம்மளோட அறிவு இருக்கு, நமக்கான விருப்பங்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் அதோட இருப்பை நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் அது இயங்கிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு முன்னாடி இருந்த விஞ்ஞானிகள் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா இருப்பு அப்படிங்கிறது அறிதலின் வழியா தான் உருவாகுது. அறிதல் இல்லை அப்படின்னா இருப்பு இல்லை. ஸோ அப்போ அறிதல், இருப்பு ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். அது வேற வேற அப்படின்னு வந்து சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ இது நாள் வரைக்கும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்போ இல்லை தத்துவார்த்தமான ஒரு விஷயமோ ஒரு தனி மனித கண்டுபிடிப்பா தான் இருந்திருக்கு. அது வந்து சமூகத்தை இல்லை ஒரு அரசியல்ல ஒரு நேரடி மாற்றத்தை விளைவிக்கிறது. முதல் முறையா ரஷ்யால கம்யூனிசம் ஒரு அரசு அமைச்சப்பதான் அது சாத்தியமாச்சு. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தத்துவம் வந்து நேரடியாக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தலை. ஸோ அப்படி கம்யூனிசம் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே மார்க்ஸும் ஏங்கல்ஸும் அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்குதுல்ல, அதை விஞ்ஞானத்தை அறிவியலை ஒரு முதலாளி வந்து அந்த அறிவியலோட அடிப்படையை வச்சு அவன் கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கும், அதுவே ஒரு தொழிலாளி அந்த அறிவியலோட அடிப்படையை வச்சு அவன் கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதலாளியோட பார்வையில அறிவியலுங்கிறது வேற, தொழிலாளியோட பார்வையில வந்து அறிவியலுங்கிறது வேற அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதை அடிப்படையா வச்சு இந்த பொருள் முதல்வாதம் அதை வந்து தொழிலாளியை மையப்படுத்தி கட்டமைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு அதை அப்படி உருவாக்குனதுதான் மார்க்சியம். இந்த இது எல்லாமே. ஸோ இந்த இடத்துல நான் ஐன்ஸ்டீன் பத்தி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். 1933 முதல் முறையா ஐன்ஸ்டீன் வழியா தான் அறிவியலும் கவிதையும் வந்து ஒன்று சேர்ந்துச்சு. ஐன்ஸ்டீன் அவரோட உரையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல மனிதன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை பத்தி, இயக்கம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது சொல்ற அந்த சாத்தியக்கூறுகள் எல்லாமே அது நம்மளோட கற்பனை தான். அது சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனா கற்பனை வழியா ஒரு உண்மையை இல்லை ஒரு கண்டுபிடிப்பை நம்ம நெருக்கமா போய் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐன்ஸ்டீன் வந்து சொன்னார். எப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடிகாரத்தை வந்து நம்மளால இந்த கடிகாரம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆர்வம் உள்ள குழந்தைங்க தான் நம்ம எல்லாரும். இந்த கடிகாரத்தை நம்மளால திறந்து பார்க்க முடியாது. அதுல ஏற்படக்கூடிய சில சலனங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த சலனத்தை வச்சு அந்த கடிகாரம் எப்படி இயங்குது அப்படிங்கறது உருவகிச்சு, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடக்கக்கூடிய விஷயங்களை கற்பனை மூலமா உருவகிச்சு நம்ம ஒரு தியரியோ இல்லை ஏதோ ஒன்று உருவாக்குறோம். ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்படிதானே? ஸோ எந்த விதத்திலுமே இந்த அறிவியல், பொருள் முதல்வாத தத்துவம், கருத்து மனுஷனை ஒரு மனிதனோட இருப்ப ஒரு முக்கியமான விஷயமா கருதலை.
நீ இருக்க இல்லை, அது ரெண்டாவது. ஆனா பிரபஞ்சம் அப்படியே தான் இருக்கும், அது இருந்துகிட்டே தான் இருக்கும், நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். அணுக்கரு இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ். உங்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குவாண்டம் பிசிக்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அணுக்களால் ஆனது. இந்த கார்பெட், இந்த புக்கு, இந்த மொபைல் எல்லாமே சின்ன கண்ணுக்கு தெரியாத அணுக்களால் ஆனது. ஸோ அந்த அணுக்களை பத்தி படிக்கிற அறிவியல் தான் அணுக்கரு இயற்பியல். அந்த அணுக்கரு இயற்பியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி அது வேற மாதிரி. ஹைசன்பர்க் தான் முதல் முறை அதை பத்தி இது பண்ணாரு. ஹைசன்பர்க், ஷ்ரோடிங்கர், இவங்க எல்லாரும் அதை பண்ணாங்க. அது வேற மாதிரி சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒரு அணுக்கருக்குள்ளாடி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு நிறைய துகள்கள் இருக்கு. அது இல்லாம குவாக்ஸ், நியூக்ளியஸ் அப்படின்னு நுண்துகள்களும் இருக்கு. ஸோ இந்த நுண்துகள்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை, விலக்கு விசை, அப்புறம் அதுகளோட இயக்கம், அது எதுவுமே பிரபஞ்ச இயக்கத்துக்கு சமமா, அதாவது அதுக்கு ஒத்து போறதா இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயந்திர விதிகள், இயக்க விதிகள், ஆற்றல் விதிகள் எதுவுமே அணுக்கருக்களுக்கு உள்ளாடி செல்லுபடியாகுது. ஆனா இந்த பல்லாயிரம் கோடி அணுக்கருக்கள் சேர்ந்துதான் ஒரு பொருளா உருவாகுது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுமே பொருந்தலை. ஸோ சார் ஐசக் நியூட்டன் வந்து ஒரு விஷயத்த அவர் தான் முறையா இந்த பிரபஞ்சத்தோட இயக்க விதிகள், ஆக்க விதிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதனோட அடிப்படையில தான் பிரபஞ்சத்தோட இயக்கம், தோற்றம் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு கட்டம் கட்டி இதுதான் பிரபஞ்சம், இவ்வளவுதான் பிரபஞ்சம் அப்படிங்கறத வந்து ஒரு கட்டத்துக்கு உள்ளாடி பிரபஞ்சத்தை அடைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த அணுக்கரு இயற்பியல் அதை மொத்தமா அப்படியே மாத்தி போட்டுச்சு. அப்படியெல்லாம் இல்லை, அது இல்லாம வேற நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த இந்த அணுக்கருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் இருக்குல்ல, அது வந்து இரட்டை நிலைத்தன்மையோட இருக்கும். ஒரே நேரத்துல அது வேவ்ஸாவும் இருக்கும், அதே நேரத்துல அது ஒரு பர்டிகுலராகவும் இருக்கும், துகளாகவும் இருக்கும். அது எப்போ வேவ்ஸ் எப்படி அது துகளா மாறுதுன்னா, ஒருத்தன் அதை பார்க்கறான், ஒரு அப்சர்வர் வந்துட்டானா அது துகளா மாறி இருக்கு. அது வரைக்கும் அது வேவ்ஸா தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு நிலையான இருப்பு இல்லை. ஓகே, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்க விதிகள் இருக்குல்ல, அது எதுக்குமே இந்த துகள்களுக்கு செல்லுபடியாகாது. ஒரு பந்தை தூக்கி வீசினீங்கன்னா அது நேரம் தான் போகும். ஆனா அணுக்கரு இயற்பியல் ஒரு அணுவுல ஒரு எலக்ட்ரானை சொன்னீங்கன்னா அது எங்க போகும்னு யாருக்கும் தெரியாது. நேர போகணும் அவசியமே இல்லை, அது பின்னாடி வரலாம், இல்ல அது இந்த சைடு வரலாம். அது மாதிரி அதோட அளவு, எடை, வடிவம், நிறை, அதை பத்தி எந்த ஒரு நம்ம இந்த பிரபஞ்சத்துல உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அதுல வந்து போட முடியாது. ஸோ அது முழுக்க முழுக்க வேற மாதிரி உள்ளது. சரியா? அப்ப பொருள் முதல்வாதம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு மனிதனோட இருப்பு அதை வந்து எந்த விதத்திலையும் பிரபஞ்சத்தோட இருப்பை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு. ஆனா அதுவே நீங்க அணுக்கரு இயற்பியல்ல போனீங்கன்னா, அங்க ஆய்வாளன் அந்த ஆக்கத்துல பங்கு பெறான். அவன் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறான். அவன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த அலை வடிவம் வந்து துகளா மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது பொருள் முதல்வாதத்தோட அடிப்படை அந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுது. ஏன்னா இது ஒரு பிரக்னையில இருந்து வருது, அப்படிதானே? இந்த பிரபஞ்சமும் சரி, இந்த அணுக்கரும் சரி, ரெண்டும் ஒத்து வரல. ஸோ இது வந்து ஒரு அறிய முடியாம, இதை வந்து சரியா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. ஹைசன்பர்க் எல்லாருமே இதைத்தான் ஹைசன்பர்க் வந்து டுவல் எக்ஸிஸ்டன்ஸ், நிலையற்ற தன்மை அப்படின்னு சொன்னாரு. அன்சர்டனிட்டி அப்படின்னு சொன்னாரு. அந்த அன்சர்டனிட்டி, நிலையற்ற தன்மை நம்மளோட பௌத்த பிரதீத சமுத்பாதம் அதோட பக்கத்துல வரும். அது கூடவே இந்து மரபோட மாயாவாதம் அதோட பக்கத்துலயும் வரும். ஸோ இது வந்து இதை பத்தி அறிவியலர்கள் பேசும்போது ஐன்ஸ்டீனால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவரு என்ன சொன்னார்னா, இந்த புரிய முடியாம இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அது புரியக்கூடிய விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதை வந்து அறிவியல் அப்படியே பின்னோக்கி கொண்டு போறீங்க, இது வந்து புரிஞ்சிக்க முடியல, ஒத்து வரல, இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வேற அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவரு அதை அவரால் ஏத்துக்க முடியல. அவர் அதை இன்னும் சொல்ல போனா அவர் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை போனாரு. ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மனிதனோட ஒரு இருப்பு இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்தோட ஆக்கத்துல ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுது அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வந்து நின்றுச்சு. நின்னப்போ இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இருப்பு, அறிதல், இந்த ரெண்டுனா என்ன? இருப்பு எப்படி உருவாகுது, அந்த இருப்புல இருந்து எப்படி அறிதல் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல முன்னாடி சார் ஐசக் நியூட்டன் வந்து ஒரு விஷயத்துல அவரோட ஒரு புத்தகம் உண்டு, இயற்கையின் கணித தத்துவங்கள். அந்த புத்தகத்துல அவர் என்ன சொன்னார்னா, இதுவரை நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே இயற்கையை வந்து நான் எந்த ஊகமும் பண்ணல, இயற்கையை எந்த ஊகமும் இல்லாம நான் அணுகுனதுனால எனக்கு கிடைச்ச தரவுகளை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது உண்மையில சாத்தியமா? எந்த ஊகமும் இல்லாம நம்மளால இயற்கையை இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அணுக முடியுமா? அது முடியாது. ஏன்னா ஒரு அறிதல் எப்படி வருதுன்னா, முதல்ல வினா, கேள்விக்கு அப்புறம் அடுத்தது வர்றது ஊகம் தான். இந்த உலகம் உருண்டையானதா தட்டையானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பழைய காலத்துல அறிவியலாளர்கள்ட்ட இருந்துச்சு.
அது ஒரு கேள்வி. இந்த உலகம் உருண்டையா தட்டையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்ததே, அந்த கேள்விக்கு அடுத்ததே அறிவியல் அறிஞர்கள் போனது ஊகத்துல தான். இல்ல அது இந்த காரணத்தினால அது உருண்டையா இருக்கலாம், இல்ல இந்த காரணத்தினால தட்டையா இருக்கலாம் அப்படின்னு. சோ அப்போது உண்மையிலேயே உருண்டையானதா இல்ல தட்டையானதா அப்படிங்கறத நிரூபிக்க மூணாவது காரணம் போகணும். அது புறவயமான விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். அதுக்கு எந்த விஷயத்துக்கு ஆதாரம் கிடைக்குதோ, பெரும்பாலானவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மை. சோ அப்படி இப்ப நம்ம உலகம் உருண்டை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். சோ எப்பவுமே ஒரு ஊகம் இல்லாம எதையுமே கணிக்க முடியாது. ஊகம் வந்துருச்சுனால அங்க மனசு வந்துருது. அப்படிதானே? மனசு இல்லாம யூகம் இல்லை, கெஸ்ஸிங் இல்லை. சோ மனசு என்னது? மனசால கருத்துக்களை மட்டும்தான் உருவாக்க முடியும். அது கூட புறவக உலகத்துக்கு கூட தொடர்பு கொள்ள முடியாது. சோ அது கருத்துக்களை மட்டும் உருவாக்கி அந்த கருத்துக்களுக்கான புறவய காரணங்களை கண்டுபிடிச்சு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இது சொல்லும். அப்படி ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த உண்மை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அதனோட விளைவு என்ன, அதை வச்சுதான் அதை கணக்கிடுறோம். இதைத்தான் பிரயோஜனவாதம் சொல்றாங்க. சோ எப்படியோ அங்க ஒரு சுய பிரச்சனை வந்துருது. அப்படிதானே? ஒரு பிரச்சனை அங்க கண்டிப்பா வருது. அந்த இடத்துல கருத்து முதல்வாதம் திருப்பியும் மேல வருது. சோ இந்த மாதிரி பொருள் முதல்வாதமும் கருத்து முதல்வாதமும் ரெண்டு பேரும் பல வருஷங்களா பேசி பேசி ஒரு இதுல வந்துகிட்டே இருந்தாங்க. பொருள் முதல்வாதம், இப்போ கருத்து முதல்வாதம் என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல பொருள், அதாவது பொருட்களை தோற்றுவிக்கிற ஒரு 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 கடவுளோ இல்ல ஒரு சிருஷ்டிக்கிற ஒரு ஆளோ இருக்காங்க அப்படின்னு. பொருள் முதல்வாதம் என்ன சொல்லுச்சுன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பொருள் தான். பிரக்னை அப்படிங்கிறதே பொருளில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால பொருள் தான் இயல் நிறையானது, அதுல இருந்தா எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது அப்படியே ரெண்டு பேரும் இதாகி போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஹெகல் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, அவரோட குரு ஒருத்தர் இருந்தார், ஸ்பினாசோ. அவரு தான் பிரபஞ்ச தேவதைவாதம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு ஒவ்வொரு பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட சாரத்திலேயே ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா இந்த டேபிளுங்க ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம், அவர் சொல்றதை வச்சு பார்த்தா. அதை நிறைய பேரால ஒத்துக்க முடியல. ஸோ இதை ஹெகல் ஐடியலிசமா மாத்தினாரு, லட்சியவாதமா அதை கொண்டு வந்தார். மாற்றும் போது அவர் அதே தான் சொன்னாரு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு பொருளும் அதனுடைய ஆன்மாவோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கருத்து முதல்வாதமும் பொருள் முதல்வாதமும் சேர்ந்துருது அவரோட இதுல. ஸோ இது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு இருந்தப்பதான் இந்த பொருள் முதல்வாதத்துல இருந்தா முரநிலை பொருள் முதல்வாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம் அண்ட் முரநிலை பொருள் ரெண்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை, அடிப்படை ஒண்ணுதான். இந்த பிரபஞ்சத்தோட இருப்பு பருப்பொருள் தான் அடிப்படையானது. ஆனா முரநிலை பொருள் முதல்வாதம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பொருட்களுக்கு உள்ளாடியே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதனுடைய முரண்பட்ட தன்மையினாலதான் இந்த உலகம் வளர்ச்சியை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கோழி முட்டை எடுத்துக்கோங்க. கோழி முட்டை ஒரு கோழி குஞ்சா மாறுறதுக்கு அந்த முட்டைக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கால்சியமும் புரதமும் இருக்கு. அது முக்கியமான காரணங்கள். அது ஒரு இதுதான். ஆனா வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய வெப்பம் மட்டும்தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றது பொருள் முதல்வாதம். அதுவே அந்த கால்சியம், முட்டைக்குள்ளாடி இருக்கக்கூடிய கால்சியமும் புரதமும் அதனாலதான் அந்த ரெண்டுமே முரண்பட்ட தன்மை, அந்த ரெண்டோட முரண்பட்ட தன்மை அதனாலதான் அந்த கோழி குஞ்சு உருவாகுது. வெப்பம் வெளியிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன தூண்டுதல் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது முரநிலை பொருள் முதல்வாதம். ஸோ இது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த முரநிலை பொருள் முதல்வாதம் எல்லா விஷயத்தையும் தெளிவா விளக்குச்சு. அதுல இருந்துதான் மார்க்ஸ், எங்கெல்ஸ், கம்யூனிசம் அப்படியே ஒரு பெரிய ஒரு இதே வந்துச்சு. ஆனா அது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அதால கால வெளிக்கு உட்பட்ட பொருட்களை பத்தி மட்டும்தான் விளக்க முடிஞ்சது. காரண காரிய உறவு, அதுக்கு பிறகு பொருட்களின் சலன விதி, இந்த ரெண்டு விதிகளை முரநிலை பொருள் முதல்வாதம் பயன்படுத்தினாங்க, கண்டுபிடிச்சு. அதை வச்சு கால வெளிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அதை பத்தி மட்டும்தான் அவங்களால விளக்க முடிஞ்சு, இது பண்ண முடிஞ்சு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொருட்கள் இதை பத்தி அவங்களால எதுவுமே அந்த அந்த கருத்தா அந்த ஒரு தத்துவத்தால விளக்க முடியல. அதுக்கு ஒரு எல்லை இருந்துச்சு, அந்த எல்லையை தாண்டி அதால மேல போக முடியல. அப்போ விசேஷ தளத்துல என்ன? அப்ப இவங்க இந்த ரெண்டு விதியை உருவாக்குனாங்கல்ல, காரண காரிய விதி, பொருளின் சலன விதி. இது இருக்கும்போது ஐன்ஸ்டீன் அப்பதான் மிக புகழ்பெற்ற ஒரு சமன்பாட்டை கண்டுபிடிச்சாரு, E = mc². அது அப்படி இந்த ரெண்டையுமே உடைச்சிருச்சு. ஏன்னா E = mc² என்ன? எம்னா ஒரு பொருளின் நிறை. ஒரு பொருளை ஒளியோட வேகத்துல செலுத்தும் போது அதை தூய ஆற்றலா மாற்ற முடியும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னார். அதை நிரூபிக்கவும் செஞ்சாரு. இன்னைக்கு வரையும் அது உண்மைதான். அப்போ ஒரு பொருள் ஒளியோட வேகத்துல போகுதுன்னா அங்க காலம் இல்லாமல் ஆகுது, காலம் 0 ஆகுது. ஒளியோட வேகத்துல யாரு பயணிச்சாலும் எது பயணிச்சாலும் அங்க காலம் 0 ஆகுது. அப்ப காலம் இல்லாத இடத்துல முரநிலை பொருள் முதல்வாதமோ பொருள் முதல்வாதமோ செல்லுபடியாகுது. அப்படிதானே?
அப்போ அது என்ன, அது அந்த அந்த நேரத்துல ஒளியோட வேகத்துல ஒரு பொருள் பயணிக்கும் போது அது வந்து எந்த மாதிரியான ஒரு ஆற்றலா இருக்கும், அது தூய ஆற்றலா இருக்குமா என்ன அப்படின்னு. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் என்னது, பொருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான். இது வந்து ஒரு பொருள் தானே, இதுல வந்து ஒரு ஆற்றல் இருக்கு. அதை நம்ம பொருளாக தான் உணர முடியும், ஆற்றலா அதை பார்க்க முடியாது. அதை ஆற்றலா நம்ம பார்க்கணும்னா அது வந்து ஒளியோட வேகத்துல பயணிக்கணும், அப்படித்தானே? சோ பொருளா இருக்கு, ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ஆற்றலை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல அது தூய ஆற்றலா, அதாவது ஆற்றலும் பொருளும் ஒன்னா, ஒரே ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிற தளத்துல வந்து அதை போய் நம்மளால பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது, சிவன் சக்தியும் சிவமும் ஒண்ணுதான் அப்படின்னு, ரெண்டும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அப்படித்தானே? சோ அந்த மாதிரியான ஒரு விசேஷ தளத்துல இந்த முரநிலை பொருள் முதல்வாதமும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இதால பேசவும் முடியாது. சோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருட்களின் அமைப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை பத்தி மட்டும்தான் இதால பேச முடியுது, அதுக்கு மேல முடியல. ஸோ இதை தான் முன்னாடியே நாராயணகுரு அவரோட அத்வைத பாடல்ல சொல்லியிருந்தது என்னன்னா, அறிவும் அறிபடு பொருளும் மனுஷனோட ஞானமும் ஒரு ஆதி மகஸ் மட்டுமே ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த விசேஷ தளத்துல எல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஆதி மகஸ் இருக்கு, அதோடது அந்த ஒரு இது என்ன அப்படிங்கிறது அத்வைதம். அத்வைதத்தோட கருத்து என்னன்னா, நீங்க இதை தாண்டி ஒரு ஞானம் அப்படிங்கிறது இந்த பொருளும் இருப்பும் அறிதலும் ரெண்டுமே ஒன்னாகிறது. இது வேற அது வேற அப்படி இல்லாம ரெண்டும் ஒன்னாகிற ஒரு நிலை தான் மனுஷனோட ஞானம், மனிதன் வந்து ஞானம் அடையக்கூடிய நிலை அப்படின்னு அத்வைதம் வந்து அதைத்தான் சொல்லுது. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதுல நான் இன்னொரு கூடுதல் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, வெர்னர் ஹைசன்பர்க், அப்புறம் ஸ்ட்ரோடிங்கர், இவங்க எல்லாருமே அணுக்கரு இயற்பியல் பத்தி முதல் முறையா கண்டுபிடிச்சு அதோட விஷயங்களை பார்த்தப்போ அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த குவாண்டம் பிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த அத்வைத தத்துவங்கள் தான். அதை வாசிச்சப்போ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி, நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதன் வழியா நாங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காங்க, அவங்களோட பேட்டிகள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை வாசிச்சுட்டு நான் நிறைய விஷயம், எனக்கு இதை பத்தி கொஞ்சம் முன்னாடியே தெரியும், நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு சடனா ஒரு தாட் வந்துச்சு. இப்போ நம்ம என்னன்னா, கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாட் தான். நம்ம வந்து இப்போ ஒரு அணு இருக்கு, ஒரு சின்ன அணு, நமக்கு வெறும் கண்ணால பார்க்க முடியாது, நுண்ணோக்கி வேலையா மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த அணு உள்ளாடி இருக்கக்கூடிய நுண்துகள்கள் நமக்கு தெரியுது. அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அதோட இயக்கத்தை வந்து நம்ம பாதிக்கிறோம், அப்படித்தானே? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு சின்ன அணுவா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு சின்ன அணு, இந்த சூரியன், நட்சத்திரம், பூமி எல்லாமே அதுல இருக்கக்கூடிய துகள்கள். அதை வந்து ஒருத்தன் வெளியே இருந்து ஒரு பெரிய கண்ணால பாக்குறான் அப்படின்னா, நம்ம பூமி, சூரியன் எல்லாமே எப்படி இருக்கும், துகளா தெரியுமா இல்ல வேவ்ஸா இருக்குமா? ஏன்னா சூரியன் பூமி எல்லாமே சுத்திக்கிட்டே தான் இருக்கு. துகளா தெரியுமா வேவ்ஸா தெரியுமா? கண்டிப்பா வேவ்ஸா தானே தெரியும். அதை யாராவது வந்து ஸ்டாப் பண்ண மட்டும்தான் அது துகளா மாறும், அப்படித்தானே? ஒரு பொருள் வேகமா போகும்போது அது வேவ்ஸா தானே இருக்கும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு, ஸோ இப்போ ரீசெண்டா இந்த நூற்றாண்டுல அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு தியரி முடியுமா தியரி ஆஃப் எவ்ரி திங். இதுதான் அவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து அதான் ட்ரை பண்ணாரு, தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிறது வந்து இந்த அணுக்கு ஒரு குவாண்டம் பிசிக்ஸையும் பிரபஞ்சத்தோட இந்த விதிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு பொதுமையான ஒரு விதி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது முயற்சி பண்றாங்க, இன்னும் நடக்கல. இதுல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொருள் முதல்வாதிகள் வந்து பொருள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் விட்டாங்க ஒரு 18வது நூற்றாண்டுல. நீங்க ஒரு பொருளையும் அதுக்கு ஒரு சின்ன சலனத்தையும் கொடுங்க, நாங்க ஒரு பூமியை உருவாக்கி காட்டுறோம் அப்படின்னு. இப்போ காண்ட் இந்த மாதிரியான தத்துவ ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க, இந்த பொருள் இருக்கு, பொருள் இல்லாத சலனமும் இருக்கு, ஒரு விட்டில் பூச்சியாவது உருவாக்கி காட்டுங்க அப்படின்னு. 100 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னும் உருவாக்கல. ஸோ ஆனா இந்த பொருள் முதல்வாதமா இருக்கட்டும், கருத்து முதல்வாதமா இருக்கட்டும், முரநிலை பொருள் முதல்வாதமா இருக்கட்டும், மூணுமே மேற்கத்திய தத்துவங்கள் தான். நம்ம நினைக்கிறது அங்கிருந்து உருவாகி வந்துச்சு அப்படின்னு. ஆனா இது மூணுக்கும் மேல, இந்த மூணுக்குமே சமமான இந்திய தத்துவங்கள் இந்தியால இருக்கு. பொருள் முதல்வாதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாங்கியம், வைசேஷிகம், யோகம், நியாயம் எல்லாமே பொருள் முதல்வாதத்தை பத்தி பேசுறது தான். அதே மாதிரி கருத்து முதல்வாதத்துக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அத்வைதம் அதுக்கு மேல. ஸோ இது எல்லாமே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அதை உருவாக்கிட்டாங்க. சரி, ஸோ நம்ம தத்துவ மரபு நம்ம இதுலயுமே இந்த இதெல்லாம் இருக்கு. நான் பேசுனது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.